திருப்பூரில் பாஜகவினர் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாஜகவினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை மொட்டை மாடியில் அமர வைத்து பாடம் நடத்திய விவகாரம் தொடர்பாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலா இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாலா, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக அஸ்வினி, அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1300 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 18 வகுப்பறைகள் மட்டுமே இருந்து வருவதால் மாணவர்களை தரையில் அமர வைத்தும் மொட்டை மாடியில் அமர வைத்தும் கல்வி கற்பிக்கும் சூழ்நிலை நிலவி வந்தது. இதை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாக வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த பள்ளி வகுப்பறை பற்றாக்குறை தொடர்பாக இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுடன் மாவட்ட கல்வி அதிகாரி தற்காலிகமாக பணியாற்றி வரும் சாலிமுத்து என்பவருடன் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இன்று முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியில் அமர்ந்து பெற்றோர்களும் அந்த மாவட்ட கல்வி அதிகாரியும். இந்த நிலையில் பாஜகவினர் அந்த கல்வி அதிகாரியிடம் மனு கொடுக்க போவதாக தெரிவித்தனர். மேலும் அதை மனு கொடுக்கும் போராட்டமாகவும் அவர்கள் அறிவித்தனர். இதனால் இந்த பெற்றோர்களுக்கு உண்டான அந்த கலந்தாய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜகவினர் ஆத்திரமடைந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜகவினரை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்து சென்றுள்ளனர். இதில் பாஜகவினருக்கு கை கால்களில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தால் அந்த வீரபாண்டி பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜகவினரை சுமார் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலா.